ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து ரெடிமேட் ட்ரெஸ் வாங்குவோம். அது கூட வர பேண்ட்டெல்லாம் நம்மளுக்கு வந்து மேக்ஸிமம் வந்து பத்தாது. அப்படி இல்லைன்னா நம்மளுக்கு பிடிக்காம வேறு வந்து பேண்ட்டு கடையில் தனியாக வாங்கிக்குவோம். அந்த மாதிரி இருக்க பேண்ட்டு, அப்படி இல்லைன்னா வந்துட்டு நம்ம காட்டன் ட்ரெஸ் எடுத்து ஸ்டிச் பண்ணுவோம் பார்த்தீங்களா, அந்த மாதிரி இருக்கிற பேண்ட்டு, அப்படி இல்லைன்னா இந்த மாதிரி பேண்ட்டில் பார்த்தீங்கன்னா இந்த இடம்லாம் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக ஸ்டிச் பண்ணியிருப்பாங்க. நம்மளுக்கு உண்மையாலுமே அது பத்தாது. அந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் எப்படி ரீயூஸ் பண்ணலான்றத பார்க்க போகிறோம். இப்போ டிப்ஸ் நம்பர் 1 பார்க்கலாம். அதுக்கு இந்த ஒரு பேண்ட்டு தான் நான் வந்து எடுத்திருக்கேன். இதில் வந்து இந்த மாதிரி வந்து நாடா கோர்க்கறதுக்கு வந்து கொடுத்துருப்பாங்க பார்த்தீங்களா, அந்த இடத்துல இருந்து நம்மளுக்கு கீழே வந்து இந்த தைக்கிட்ட வந்து 2 காலு பிரியும் பார்த்தீங்களா, அந்த இடம் வரைக்கும் ஸ்ட்ரெயிட்டாக வந்து இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கிறேன். இப்போ உங்களுக்கு எந்த அளவுக்கு இங்கே அந்த நாடா கோர்க்கிறதுலேருந்து கீழே வரைக்கும் உங்களுக்கு எந்த அளவுக்கு லென்த் வேணுமோ அந்த அளவுக்கு பார்த்து கட் பண்ணிக்கிட்டு, அதை வந்து ஸ்ட்ரெயிட்டாக ஒரு ஸ்டிச் போட்டு ஃபினிஷ் பண்ணிவிட்டு, நம்ம வந்து இப்போ இந்த ரைட் சைடாக வர மாதிரி திருப்பி எடுத்துக்கலாம். ராங் சைடு ஸ்டிச் பண்ணிவிட்டு நம்ம ரைட் சைடாக திருப்பி எடுத்துக்கிட்டோம்னா நம்மளுக்கு வந்து ஸ்டிச்சஸ் வந்து உள்ளே போயிடும். இப்போ இது எதுக்கு யூஸ் பண்ணலாங்கிறது நம்ம வந்து பார்க்கலாம். இது பார்த்திங்கன்னா இந்த மாதிரி டைலரிங் மிஷினுக்கு வந்து கவராக யூஸ் பண்ணிக்கலாம். சிம்பிளாக ஒரே ஒரு ஸ்டிச் தான் நம்ம வந்து பண்ணோம். ஈஸியாக நம்மளுக்கு வந்து டைலரிங் மிஷினுக்கே செஞ்ச மாதிரி அழகாக ஒரு கவர் வந்துட்டு ஃபிட்டடாக நம்மளுக்கு வந்து ரெடி ஆகிடுச்சு. நீங்களே பாருங்கள் எவ்வளோ தூரத்துக்கு அதை வந்து அழகாக நம்மளுக்கு வந்து ஃபிட் ஆகிக்கிச்சின்னு சொல்லிட்டு. இதுவே நீங்கள் வந்து டிஃப்ரெண்ட்டாக வந்துட்டு டிசைனாக இருக்குது. இது வந்து ப்ளைன் பேண்ட்டு. இதுவே நீங்கள் வந்து ஃப்ளவர் டிசைன் வேறு ஏதாச்சும் டிசைன் வச்சுருக்க பேண்ட்டு இந்த மாதிரி வந்து ஸ்டிச் பண்ணி போட்டிங்கன்னா பார்க்குறதுக்கே இன்னும் சூப்பராக இருக்கும். நம்மளுக்கு வந்து பேண்ட்டில் ஸ்டிச் பண்ணி போட்டோங்கிற மாதிரி எந்த ஒரு இதுவுமே இருக்காது. பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ வந்து டிப்ஸ் நம்பர் 2 பார்க்கலாம். ஏன்னா இன்னொரு பேண்ட்டு தான் நான் வந்து எடுத்திருக்கேன். இது பார்த்திங்கன்னா ரொம்ப பழைய பேண்ட்டு. இது வந்து நல்லாவே கீழே வந்து கிழிஞ்சிருச்சு. இப்போ வந்து நம்ம என்ன பண்ண போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, அந்த சென்டர் பார்ட்லேருந்து அந்த நாடாவோட சென்டர் இருக்குது பார்த்திங்களா, அது வரைக்கும் ஸ்ட்ரெயிட்டாக, அதாவது ஒரு கால் பக்க சைடை மட்டும் ஸ்ட்ரெயிட்டாக அப்படி வந்து கட் பண்ணிக்கிறேன். கட் பண்ணிவிட்டு கீழே 2 காலும் பிரியும் பார்த்திங்களா சென்டரில், அந்த இடத்த வரைக்கும் அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக அதாவது நீங்கள் உங்களுக்கு எந்த ஹைட்டு அகலம் அண்ட் ஹைட்டு உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு நீங்கள் இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. எனக்கு ஒரு கால் அகலத்துக்கு வந்து கட் பண்ணால் சைடு போதும். அதே மாதிரி நீளம் வந்து இந்த அளவுக்கு இருந்தால் போதும்னு சொல்லி நான் இந்த அளவுக்கு நான் கட் பண்ணிக்கிட்டேன். இப்போ வந்து நம்மளுக்கு வந்து அதில் நாடா இருக்கும், அதை உருவி எடுத்துடலாம். எடுத்துட்டு நம்ம வந்து எக்ஸஸாக அன்வான்டாக ஏதாச்சும் இருந்துச்சுன்னா நம்ம வந்து கட் பண்ணி ஸ்ட்ரெயிட்டாக இது பண்ணிக்கலாம். ஏன்னா பேண்ட்டுங்கும்போது நம்மளோட காலுக்கு தகுந்த மாதிரி வந்து கொஞ்சம் கிராஸாக ஸ்டிச் பண்ணியிருப்பாங்க. ஒவ்வொரு இடத்துல ஒவ்வொரு மாதிரி இருக்கும். நம்மளுக்கு தகுந்த மாதிரி வர மாதிரி நம்ம வந்துட்டு கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ வந்து இது ரைட் சைடு வந்து உள்ள பக்கமாக போகிற மாதிரி, ராங் சைடு வந்து வெளிப்பக்கமாக வர மாதிரி இப்படி பிடிச்சி ரைட் சைடு பக்கமும் கீழே சைடு மட்டும் நம்ம வந்துட்டு ஜாயின் பண்ணிக்கலாம். மேல் பக்கம் வந்து ஆல்ரெடி நம்மளுக்கு அந்த இடத்துல நாடா இருந்ததுனால 2 ஃபோல்டு பண்ணி ஸ்டிச் பண்ணியிருப்பாங்க. அந்த இடத்துல நம்மளுக்கு பிசுறு வராது. அதனால் நம்ம அந்த சைடை வந்து நம்ம அப்படியே வச்சுக்குவோம். இந்த சைடும் இந்த கீழே மட்டும் நம்ம வந்துட்டு இந்த மாதிரி க்ளோஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் நம்ம ரைட் சைடை நம்ம வந்து திருப்பி எடுத்துடலாம். திருப்பி எடுத்துகிட்டு அந்த கார்னர்லாம் கரெக்டாக எடுத்து விட்டதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, அது எதுக்கு யூஸ் பண்ணலன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம மிக்ஸிக்கு வந்து கவராக நம்ம வந்துட்டு அழகாக யூஸ் பண்ணிக்கலாம். சிம்பிளாக டக்குன்னு நம்ம வந்துட்டு கட் பண்ணுறோம், 2 இடத்துல வந்து ஸ்டிச் பண்ணுறோம். ஈஸியாக வந்துட்டு நம்மள மிக்ஸிக்கு வந்து கவர் ரெடி பண்ணிக்கலாம். நம்ம எல்லா டைம்லேயுமே வந்து மிக்ஸி அரைக்க மாட்டோம். மீதி இருக்கிற டைமில் இந்த மாதிரி அழகாக மிக்ஸிக்கு வந்து கவராக நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். டஸ்ட்டு வராமல் நீட்டாக நம்மளுக்கு வந்து இருக்கும். இப்போ நீங்கள் வந்து அப்படியே வந்து இருக்கணும் அப்படின்னா, நீங்கள் மேலே இருக்கிற அந்த நம்ம வந்துட்டு மிக்ஸி ஜாரை செட் பண்ணுவோம் பார்த்தீங்களா, அந்த இடத்த மட்டும் ஒரு ஹோல் வந்து கட் பண்ணி இந்த இடத்துல மட்டும் கட் பண்ணி விட்டுட்டு நீங்கள் அப்படியே எப்பயுமே வந்து மிக்ஸிக்கு மேலேயே கவராக இருக்கிற மாதிரியும் நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே சிம்பிளாக இருக்கும், ரொம்பவும் யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும். இப்போ டிப்ஸ் நம்பர் 3 பார்க்கலாம். அதுக்கு இந்த மாதிரி ஒரு பேண்ட்டு தான் நான் வந்து எடுத்திருக்கேன். பேண்ட்டில் கீழே வந்து கொக்கி கொடுத்துருந்தாங்க. அந்த ஓப்பன்லேருந்து அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக வந்து நம்ம வந்து ஏன்னா இதை வந்து ஆல்ரெடியே வந்து ஸ்டிச் பண்ணது பார்த்திங்கன்னா ரன்னிங் ஸ்டிச், ரொம்ப தூரமாக தான் ஸ்டிச் இருக்கும். நம்ம இப்படி பிடிச்சி இழுக்கும் போதே அது நார்மலாக நம்மளுக்கு வந்து கிழிஞ்சு வந்துடும். அதனால் நம்ம இப்படி ஓப்பன் பண்ணிக்கிறோம். இப்படி ஓப்பன் பண்ணிவிட்டு 2 சைடு இந்த ஹிப் சைடு இருக்கிற 2ஐயும் பிடிச்சி இப்படி போட்டோம்னா நம்மளுக்கு இந்த மாதிரி ஒரு பொசிஷனில் நம்மளுக்கு வந்து நீளமாக கிடைக்கும். இப்போ வந்து 2 சைடும் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து அந்த சுருக்கு வரும் பார்த்திங்களா, பேண்ட்டில் ஃப்ரண்ட்லேயும் பேக்லேயும் கொஞ்சம் சுருக்கு வச்சு ஸ்டிச் பண்ணுவாங்கள்ல ரெடிமேடு இந்த ஸ்டிச் பண்ணுற ட்ரெஸ்ஸில், அது வந்து 2 சைட்லேயும் இப்போ இந்த வி ஷேப்பில் இருக்குது பார்த்திங்களா, இப்போ கட் பண்ணுற இடத்துல அந்த இடம் போயிடும். இப்போ நம்மளுக்கு வந்து ஸ்ட்ரெயிட் பீஸ் மாதிரி கிடைக்கும். இப்போ உங்களுக்கு வந்து அந்த அகலமும் அந்த ஹைட்டும் உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு நீங்கள் வந்து எடுத்துக்கோங்க.
இப்போ நான் வந்து இந்த அளவுக்கு வந்து வர மாதிரி 2 பீஸ் வந்து நான் கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா, இப்போ ரெக்டாங்கிள் ஷேப்பில இருக்குது. இதுக்குள்ள வந்து லைனிங்கா வந்து பழைய கிழிஞ்சு போன லுங்கி இருக்கும் பார்த்தீங்களா, அந்த லுங்கி தான் நான் வந்து எடுத்திருக்கிறேன். அதுக்கு தகுந்த மாரி அதே மாதிரி 2 பீஸ் வந்து லுங்கி பீஸ் வந்து லைனிங்கா கட் பண்ணி நம்ம வந்து எடுத்துக்கலாம். நம்மளுக்கு இது வந்து இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங்கா இருக்கிறதுக்காக, நம்ம இந்த மாரி பழைய கட்டப்பை இல்லைன்னா வந்து மஞ்ச பையெல்லாம் இருக்கும் பார்த்தீங்களா, அதுக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு அது ஆல்ரெடி கட் பண்ணி வச்சிருப்போம் பார்த்தீங்களா, அந்த சைஸுக்கு நீங்க வந்து உள்ள குடுக்கறதுக்காக நீங்க இத வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். இது ஆப்ஷனல் தான். உங்களுக்கு கொஞ்சம் ஸ்ட்ராங்கா வேணும், திக்னஸா வேணும் அப்படின்னு நெனச்சீங்கன்னா, நீங்க இந்த மாரி உள்ள குடுத்தீங்கன்னா, ரொம்பவே நம்மளுக்கு வந்து ஸ்ட்ராங்கா இருக்கும். ரொம்ப நாளைக்கு நம்மளுக்கு வந்து இது உழைக்கும். இப்ப இந்த மாதிரி வந்து 2 பீஸா வந்து கரெக்ட்டா இருந்துச்சு. 2 பீஸ் கட் பண்ணிட்டு, அந்த ஹேண்டில மட்டும் கட் பண்ணி நான் எடுத்துக்கிட்டேன். இப்ப எந்த ஆர்டர்ல நம்ம வைக்கோம் பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட்டு வந்து லைனிங்க்காக நம்ம வந்துட்டு லுங்கி பீஸ் கட் பண்ணோம் பார்த்தீங்களா, அது. அதுக்கு மேல வந்து மஞ்ச பையி, அதுக்கு மேல வந்து ஒரிஜினல் கிளாத் வச்சு, நம்ம இந்த மாதிரி 4 கார்னர்லயும் நம்ம வந்துட்டு 1/2 இன்ச்சோ இல்ல 1/4 இன்ச்சோ உள்ள தள்ளி இப்படி ஸ்ட்ரெயிட்டா ஸ்டிச் பண்ணி வந்துடலாம். ஏன்னா 3 பீஸும் ஒரே ஈவனா இருக்கிறதுக்காக நம்ம ஸ்டிச் பண்ணிட்டோம்னா, நம்மளுக்கு வந்து அடுத்தடுத்தது ஸ்டிச் பண்ணும்போது நம்மளுக்கு விலகாம வந்துட்டு கரெக்ட்டா இருக்கும். ஸ்டிச் பண்ணதுக்கப்புறம் எக்ஸ்ட்ரா இருந்துச்சுன்னா, அத வந்து கட் பண்ணி எடுத்துடலாம். இதே சேம் ஒரு பீஸையும் ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் இந்த மாரி ஜிப் வந்து உங்ககிட்ட வந்து இருந்துச்சுன்னா எடுத்துக்கோங்க. அப்படி இல்லைனா பழைய பேகு அந்த மாரி இருந்துச்சுனாலும், பேக்க தூக்கி போட்டாலும் ஜிப்ப வந்து எடுத்துட்டு தூக்கி போடுங்க. ரொம்பவே நம்மளுக்கு வந்து இதெல்லாம் யூஸ் ஆகும். அப்படி இல்லைனாலும் நீங்க கடையில வந்து மீட்டர் கணக்குல கிடைக்கும். அந்த மாரி வாங்கி வச்சுட்டிங்கன்னா, நம்மளுக்கு நெறைய விஷயத்துக்கு நம்பளே வந்து ஈஸியா ஸ்டிச் பண்ணிக்கலாம் நெறைய விஷயம். இப்ப இந்த மாதிரி வந்து ஜிப்ப அதோட ஃப்ரண்ட் சைடு இருக்கும் பார்த்தீங்களா, அத வந்து அந்த கிளாத்தோட ஃப்ரண்ட் சைடுல படுற மாதிரி வச்சு இப்படி ஸ்ட்ரெயிட்டா ஒரு ஸ்டிச் போட்டு எடுத்துக்கலாம். இந்த கார்னர்ல வச்சு இப்படி ஸ்ட்ரெயிட்டா ஒரு ஸ்டிச் போட்டு எடுத்துக்கலாம். ஸ்டிச் போட்டு எடுத்துட்டு எக்ஸஸா இருந்துச்சுன்னா கிளாத்து நம்ம வந்து இந்த மாரி கட் பண்ணி எடுத்துக்கலாம். கட் பண்ணதுக்கப்புறம் இந்த 1/2 இன்ச்சுக்கு ஸ்டிச் பண்ணியிருப்போம் பார்த்தீங்களா, அத அப்படியே அடிப்பக்கமா வந்து மடக்கி விட்டு, மேலே வந்து ஒரு படிமான ஸ்டிச் போட்டு எடுத்துக்கலாம். இப்படி போடும்போது நம்மளுக்கு வந்து ஜிப்ப க்ளோஸ் பண்ணும்போதும், ஓப்பன் பண்ணும்போது நம்மளுக்கு வந்து இப்போ அந்த 1/2 இன்ச்சு ஸ்டிச் பண்ணோம் பார்த்தீங்களா, அது வந்து நம்மளுக்கு வந்து டிஸ்டர்பன்ஸ் இல்லாம நீட்டா வந்து உள்ள செட் ஆயிக்கும். இப்போ இதே அளவுக்கே நம்ம வந்துட்டு மீதி இருக்கிற ஜிப்ப கட் பண்ணிட்டு லென்த்த, அதே மாதிரியே அந்த ஜிப்போட ரைட் சைட வந்து இன்னொரு பீஸ் மேலே இருக்கிற ரைட் சைட் கிளாத் மேலே வச்சு ஸ்ட்ரெயிட்டா நம்ம வந்து ஸ்டிச் பண்ணிட்டு வந்துக்கலாம். இப்போ பாருங்கள் நம்ம வந்து ஸ்டிச் பண்ணிட்டு வந்தாச்சு. இப்போ ஜிப்பை வந்து உள்பக்கமா இன்சர்ட் பண்ணி விட்டுட்டு, இந்த சைடும் எக்ஸஸா இருக்கிறத நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், இப்போ வந்துட்டு ஜிப்பை வந்து ஒரே பக்கமா வந்து ஒரு கிளாத் மேலேயே ஜிப் வந்து 2 வந்துட்டு வர மாதிரி வச்சு நம்ம வந்து இந்த மாதிரி போட்டு வச்சுக்கலாம். போட்டு வச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, ஒரு பீஸில் மட்டும் இந்த மாதிரி எக்ஸஸா துணி இருக்கும். ஏன்னா 2யுமே ஒரே ஈவனா தான் கட் பண்ணோம். பட் வந்து அந்த ஜிப் வந்து இருக்கிற அந்த 1 இன்ச் வந்து ஒரே பக்கத்துக்கே போகும்போது, இன்னொரு பீஸில் நம்மளுக்கு வந்து 1/2 இன்ச் வந்து எக்ஸ்ட்ரா இருக்கும். அந்த 1/2 இன்ச் நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துடலாம். எடுத்துட்டு மீதி இருக்கிற அந்த ஜிப்பை தவிர மீதி இருக்கிற 3 சைடையும் நம்ம வந்து ஜாயின் பண்ணி எடுத்துடலாம். இப்போ பாருங்கள், அந்த எக்ஸஸா இருந்த அந்த 1 இன்ச்சை நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துடலாம். எடுத்துட்டு அதையும் நம்ம வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். இப்போ வந்து நம்மளுக்கு ஜிப்பை தவிர மீதி 3 சைடுமே நம்ம வந்து க்ளோஸ் பண்ணியாச்சு. நீங்கள் இப்போ ஸ்டிச் பண்ணும்போது டபுள் ஸ்டிச் போட்டு எடுத்துக்கிட்டிங்கன்னா ரொம்பவே ஸ்ட்ராங்கா இருக்கும். இப்போ வந்து இது இப்படியே இருந்தாலும் ஓகே. அப்படி இருந்தால் பிசுறு வரும். நம்ம உள்ளே ஏதாச்சும் வச்சோம்னா பிசுறு வந்துட்டு அது டிஸ்டர்பன்ஸாக இருக்கும். அப்படி இல்லாமல் இருக்கிறதுக்கு ஒரு பீஸ் எடுத்து இந்த மாதிரி வச்சு ஃபஸ்ட்டு ஒரு ஸ்டிச் போட்டுட்டு, அதுக்கப்புறம் அப்படியே வந்து இன்னொரு பக்கம் உல்டாவா திருப்பி 2 ஃபோல்டு பண்ணி மறுபடியும் வந்து ஒரு ஸ்டிச் போட்டுட்டு வந்தோம்னா, நம்மளுக்கு வந்து அந்த இடத்துல இருக்கிற பிசுறு வராமல் நம்மளுக்கு நீட் ஃபினிஷிங்கில் இருக்கும். இது ஆப்ஷனல் தான். நீங்கள் ஸ்டிச் பண்ணுறதா இருந்தாலும் ஸ்டிச் பண்ணலாம், இல்லைனாலும் விட்டுறலாம். இதே மாதிரி இன்னொரு சைடு 2 சைடு இருக்குது பார்த்தீங்களா, அந்த 2 சைடுமே இதே மாதிரி ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், நம்ம 2 சைடுமே ஸ்டிச் பண்ணி இப்போ 3 சைடுமே ஃபினிஷ் பண்ணியாச்சு. இப்போ நம்மளுக்கு வந்து சுத்தமாக எங்கேயுமே பிசுறு இருக்காது. நம்மளுக்கு வந்து நீட் ஃபினிஷிங்கில் இருக்கும். இப்போ ஜிப்பை வந்து ஓப்பன் பண்ணி விட்டுட்டு, நம்ம வந்து இப்போ ரைட் சைடு வந்து வெளிப்பக்கமாக எடுத்துடலாம். இப்போ ரைட் சைடு வந்து வெளிப்பக்கமாக எடுத்துட்டு, அந்த கார்னர்லாம் வந்து நம்மளுக்கு கரெக்டாக எடுத்து விட்டால் தான் பார்க்குறதுக்கு நம்மளுக்கு வந்து என்ன ஷேப்பில் நம்ம ஸ்டிச் பண்ணணும்னு நினச்சோமோ அந்த ஷேப் நம்மளுக்கு கரெக்டாக கிடைக்கும். அந்த கார்னர் வரலன்னா நீங்கள் வந்து ஷார்ப்பாக இருக்கிற ஸ்க்ரூ ட்ரைவர் அப்படி இல்லைனா சிசர் அந்த மாதிரி ஏதாச்சும் வச்சு இப்படி குத்தி விட்டிங்கன்னா நம்மளுக்கு வந்து ஷார்ப்னஸ் வந்துடும். இப்போ க்ளோஸ் பண்ணதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, அது நம்ம என்ன செஞ்சுருக்கோம் பார்த்திங்கன்னா, ஃபைல் தான் நம்ம வந்து ரெடி பண்ணியிருக்கோம். நம்மக்கிட்ட இருக்க டாக்குமெண்ட்ஸு, சர்டிஃபிகேட்ஸு, பசங்களோட ஜெராக்ஸு, ஏதாச்சும் இம்பார்ட்டண்டான பேப்பர்ஸ் அந்த மாதிரி வைக்கிறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கடையில் வாங்குறது
நம்ம வந்துட்டு கொஞ்சம் நிறைய திங்ஸ் உள்ளே நிறையா வந்து வச்சோம்னா அது அப்படியே கிழிஞ்சு வந்துடுது. நிறைய நம்ம அந்த மாதிரி ஃபேஸ் பண்ணியிருப்போம். அந்த மாதிரிலாம் இல்லாமல் இந்த மாதிரி நம்ம வந்து ஸ்டிச் பண்ணி வச்சுக்கிட்டோம்னா நம்ம எவ்வளோ வச்சாலும் இது கிழியறதுக்கான வாய்ப்பே இல்லை. வச்சு இதுலேயே நிறைய வச்சுக்கலாம். அப்படி வச்சு மீதி வந்து நம்மளால் பற்ற முடியலனாலும் அது கிழியவே கிழியாது. பட் நம்ம கடையில் வாங்குறது கிழிஞ்சிரும். நம்மளுக்கு தேவைங்கும் போது இந்த மாதிரி 1 2 ஃபைல் ரெடி பண்ணி நம்ம எல்லாத்தையுமே இதில் அழகாக நம்ம வந்து ஸ்டோர் பண்ணிக்கலாம். பசங்களோட சர்டிஃபிகேட்டு, ஜெராக்ஸு அவங்களுக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ டிப்ஸ் நம்பர் 4 பார்க்கலாம். இப்போ வந்து மேலே பீஸை வந்து கட் பண்ணி நம்ம ஸ்டிச் பண்ணிட்டோம் பார்த்தீங்கன்னா ஃபைலாக, மீதி கீழே இருக்குது பார்த்தீங்களா கால் சைடு, அந்த கால் சைடில் இப்போ வந்து நம்ம பாதியாக அந்த கால் சைடோட பாதியாக நான் வந்து கட் பண்ணிக்கிறேன். 2 பீஸ் வரும். இந்த பாதியாக கட் பண்ணால் 2 பீஸ், மேலே 2 பீஸ் கீழே 2 பீஸ் இருக்கும். மேலே இருக்க 2 பீஸ் வந்து இப்படி 3 பக்கமும் ஜாயின் பண்ணிக்கணும். மேல் பக்கம் மட்டும் இதை 2 ஃபோல்டு பண்ணி பிசுறு இல்லாமல் நம்ம வந்துட்டு 2 பீஸையும் கட் பண்ணி நம்ம ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கலாம். இதுக்கப்புறம் வந்து கீழே 2 பீஸ் போச்சு பார்த்தீங்களா, அந்த 2 பீஸில் ஒரு பீஸ் மட்டும் எடுத்து இந்த மாதிரி நான் வந்து குட்டி குட்டியாக பீஸாக கட் பண்ணி ஹேண்டிலுக்காக நான் ரெடி பண்ணுறதுக்காக வச்சுக்கிட்டேன். ஃபஸ்ட்டு வந்து அதுக்கு முன்னாடி நம்ம வந்து மேலே 2 பீஸ் கட் பண்ணோம்ல, அதில் ஒரு பீஸ் எடுத்து தனியாக வச்சு இந்த மாதிரி 2 ஃபோல்டு பண்ணி மேலே வந்து ஃபினிஷிங் கொடுத்துக்கலாம். அப்போ தான் நம்ம ஸ்டிச் பண்ணும்போது மேலே இருக்கிறது வந்து நம்மளுக்கு பிசுறு இல்லாமல் இருக்கும். அதே மாதிரி 2 பீஸையும் நம்ம வந்து ஸ்டிச் பண்ணதுக்கப்புறம் 2 ஒன்றா பிடிச்சி நம்ம இப்படி வச்சு பார்க்கும்போது இது பேண்ட்டு தானே, நம்மளுக்கு வந்து கால் மேலே இருந்து கீழே போக போக சின்னதாக போகும், மேலே இருக்கும்போது பெருசாக இருக்கும்ல, அதுக்கு தகுந்த மாதிரி நம்மளுக்கு வந்து இந்த ஷேப் இருக்கிறதால கொஞ்சம் இப்படி வி ஷேப்பில் இருக்குது. அது அப்படியே ஸ்ட்ரெயிட் பீஸாக வர மாதிரி நம்ம வந்து ஆல்ட்ரு பண்ணி அட்ஜஸ்ட் பண்ணி கட் பண்ணி விட்டுக்கலாம். இப்படி கட் பண்ணிவிட்டு இப்போ வந்து மீதி இருக்கிற 3 சைட்ஸுமே நம்ம வந்து ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கலாம். நம்ம ஃபஸ்ட்டே வந்து மேல் பக்கம் வந்து நம்ம 2 ஃபோல்டு பண்ணி நம்ம வந்து ஸ்டிச் பண்ணதுனால அங்கே பிசுறு வராது. இப்போ இந்த சைடு 3 சைட்ஸுமே நம்ம வந்து ஸ்டிச் பண்ணுறதுனால நம்மளுக்கு வந்து எந்த இடத்துலையுமே பிசுறு வந்து வெளியே தெரியாது. இப்போ வந்து நம்ம ஸ்டிச் பண்ணதுக்கப்புறம் இந்த கார்னர் வந்து 2 சைட்லேயுமே நம்ம வந்து கட் பண்ணி விட்டுட்டோம்னா நம்மளுக்கு வந்து திருப்பும்போது அந்த இடத்துல ஷார்ப்னஸ் வந்து நம்மளுக்கு நீட்டாக கொடுக்கும். நீங்கள் வந்து இந்த மாதிரி கட் பண்ணியும் நீங்கள் வந்து திருப்பிக்கலாம். பாருங்கள், டக்குன்னு வந்து அந்த ஷார்ப்னஸ் கிடச்சிருச்சு. இப்போ இதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, அந்த குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருந்தோம் பார்த்தீங்களா, அந்த பீஸை வந்து எல்லாத்தையும் ஒன்று மேலே ஒன்றா வச்சு 2 வச்சு வந்து ஸ்டிச் பண்ணி நம்ம பெரிய லென்த்து பீஸாக நம்ம வந்து ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், நம்ம வந்து லென்த் பீஸாக நம்ம வந்து ஸ்டிச் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ வந்து இந்த பீஸை வந்து இந்த ரைட் சைடு வந்து உள்பக்கமாக போகிற மாதிரி, ராங் சைடு வெளியே இருக்கிற மாதிரி வச்சு அப்படியே 2ஆக மடித்து நம்ம வந்து ஸ்ட்ரெயிட்டாக ஒரு ஸ்டிச் போட்டு எடுத்துக்கலாம். எடுத்துகிட்டு இப்போ ராங் சைடு வந்து உள்பக்கமாக வந்து போகணும், ரைட் சைடு வந்து வெளிப்பக்கமாக வரணும். அது தகுந்த மாதிரி இந்த மாதிரி ஊசி குத்தி உள்பக்கமாக விட்டு நம்ம வந்து திருப்பி எடுத்துக்கலாம். திருப்பி எடுத்தோம்னா நம்மளுக்கு வந்து இந்த மாதிரி ரோப் மாதிரி நம்மளுக்கு வந்து கிடச்சிரும். இப்போ இந்த ரோப் வந்து நம்ம இந்த ஸ்டிச் பண்ணி எடுத்து வச்சுருந்தோம் பார்த்திங்களா, அதில் வந்து இந்த மாதிரி 2 வந்து பிடிச்சி அந்த இருக்கிற ரோப் வந்து 2 பீஸாக நம்மளுக்கு வேணும். அதை வந்து அந்தளவுக்கு வச்சு நம்ம வந்து கட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி நம்ம ஹேண்டில் மாதிரி வந்து ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், ஸ்டிச் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ பார்த்திங்கன்னா குட்டியாக நம்மளுக்கு வந்து க்யூட்டாக ஒரு கிளாத் பேக் வந்து ரெடி ஆகிடுச்சு. நம்ம எங்கேயாச்சும் குட்டியாக ஷாப்பிங் பண்ண போகிறோம், வெஜிடபிள்ஸ்லாம் வாங்க போகிறோன்றது போது இதை எடுத்துகிட்டு போகிறதுக்கு கவர் வந்துட்டு இல்லைன்ற இடத்துல இந்த மாதிரி எடுத்துகிட்டு போய் வாங்கிக்கலாம். இல்லைனா ரேஷன் கடையில் கூட நம்ம வந்து பருப்பு வாங்குறதுக்கெல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ டிப்ஸ் நம்பர் 5 பார்க்கலாம். அதுக்கு அந்த பீஸ் ஒரு பீஸ் மட்டும் இருந்துச்சு பார்த்தீங்களா, அந்த பேண்ட் பீஸில் அந்த ஒரு பீஸில் மேல் பக்கம் மட்டும் இந்த மாதிரி 2 ஃபோல்டு பண்ணி ஸ்டிச் பண்ணிவிட்டு 2 ஃபோல்டு பண்ணி சைடில் இருக்கிற வந்து இந்த அன்ஈவனாக இருந்ததை வந்து ஈவனாக நம்ம வந்து கட் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ ரைட் சைடு உள்பக்கமாக போகிற மாதிரி வச்சு இந்த மாதிரி 2 ஃபோல்டு பண்ணி ஸ்ட்ரைட்டாக சைடை வந்து ஜாயின் பண்ணி எடுத்துக்கலாம். ஜாயின் பண்ணும்போது கீழே வந்து ஆல்ரெடி அந்த கொக்கி கொடுத்துருப்பாங்க பார்த்தீங்களா, கீழே வந்து ஆல்ரெடி டபுள் ஃபோல்டு பண்ணி ஃபினிஷிங்கில் தான் கொடுத்துருப்பாங்க. அந்த இடத்துல மட்டும் ஒரு 1 இன்ச்சுக்கு சைடு வந்து பிடிக்காமல் ஸ்டாப் பண்ணிடலாம். ஸ்டாப் பண்ணிவிட்டு இப்போ ரைட் சைடு வெளிப்பக்கமாக திருப்பி எடுத்துடலாம். எடுத்ததுக்கப்புறம் ஒரு உள்ளன் த்ரெட்டோ இல்லை வேறு ஏதாச்சும் உங்கள்கிட்ட த்ரெட் இருந்துச்சுனாலும் எடுத்துகிட்டு இந்த மாதிரி வந்து சேஃப்டி பின்னில் வந்து இந்த மாதிரி உள்ளே இன்செர்ட் பண்ணி நம்ம வந்து டைட் பண்ணிவிட்டு நம்ம வந்து அந்த 1 இன்ச்சுக்கு விட்டுருந்தோம் பார்த்தீங்களா கீழே, அந்த இடத்துல ஓப்பன் இருக்கும்ல, ஆல்ரெடி அவங்களே 2 ஃபோல்டு பண்ணி ஸ்டிச் பண்ண இடத்துல அந்த இடத்துக்குள்ளே வந்து இந்த மாதிரி நூலை விட்டு நம்ம வந்து இந்த சைடு வழியாக எடுத்துகிட்டு நம்ம வந்து அதை சுருக்கி நம்ம வந்து கட்டிக்கலாம். இப்போ சுருக்க வர மாதிரி இந்த மாதிரி நம்ம வந்து கட்டிக்கலாம். எந்த அளவுக்கு அந்த ஹோல் வந்து கேப்பு தேவைப்படுது அப்படிங்கிற அளவுக்கு பார்த்து சுருக்கத்தை வந்து அட்ஜஸ்ட் பண்ணி நம்ம இந்த மாதிரி டைட் பண்ணி கட்டி விட்டுக்கலாம். கட்டி விட்டதுக்கப்புறம் எக்ஸஸாக உங்களுக்கு இருக்கிறத வந்து நீங்கள் வந்து கட் பண்ணி எடுத்துருங்க. இப்போ வந்து மேல் பக்கம் வந்து இந்த மாதிரி குட்டியாக ஒரு பீஸ் வச்சு நம்ம வந்து இந்த மாதிரி ஒரு ஹூக் மாதிரி ரெடி பண்ணி எடுத்துக்கலாம்.
பாருங்கள் நம்ம வந்து ரெடி பண்ணி எடுத்தாச்சு. இது எதுக்கு யூஸ் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்துட்டு பிளாஸ்டிக் கவர்ஸ்லாம் நம்மக்கிட்ட வந்து நிறைய இருக்கும். அது வந்து நம்ம ஃப்ரிட்ஜில் வைக்கிறதுக்கு, ஏதாவது வேறு ஏதாவது திங்ஸ் வைக்கிறதுக்கு நம்ம யூஸ் பண்ணுறதுக்கு எடுத்து வச்சுருப்போம். அந்த மாதிரி எடுத்து வைக்கிறது இந்த மாதிரி ஆர்கனைஸ்டாக இதுக்குள்ளே வந்து நம்ம வந்து சொருகி வச்சுட்டோம்னா, நம்ம ஈஸியாக அதிலேருந்து வைக்கிறதுக்கும் ஈஸியாக இருக்கும். அதிலேருந்து அடி பக்கமாக அந்த சுருக்கம் கொடுத்தோம் பார்த்தீங்களா, அங்கேருந்து நம்ம எடுக்கிறதுக்கும் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வீட்டில் வைக்கிறதுக்குமே ஆர்கனைஸ்டாக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் வந்து இதையும் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ ஒரு இடத்துல மாட்டி வச்சுட்டிங்கன்னா, நம்ம எடுத்து யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.